தமிழ் சினிமாவை உலக ஆடியன்ஸுக்கு கொண்டு போன 2 பேர், ஒன்று சங்கர், ஒன்று ரஜினிகாந்த். இவர் இருவரும் சேர்ந்து அடுத்த படத்தை எங்கே கொண்டு போகிறார் என்று எனக்கே தெரியவில்லை. நான் 50 வருஷமாக இருக்கிறேன், நான் பார்த்தது தான் சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும். தமிழ் படங்கிறது வந்து அதிகமாக வெளிநாட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் ரிலீஸ் ஆகும், வேறு எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது, ஒரு பெண்டு கூட ரிலீஸ் ஆகாது. படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்போவாது ஒரு ரொம்ப நல்ல படம் ஏதாவது 1-2 துபாயில் ரிலீஸ் ஆகும், மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகும். ஆனால் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரை தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆவதற்கு முக்கியமான காரணம் திரு சங்கர் அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும். இது யாரையும் மறுக்க முடியாது. அதைத் தொடர்ந்து இன்று பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றியை மேலும் மேலும் செதுக்கி அடுத்தாற்போல் வருகிற படத்தை உங்களைப் போல நானும் வெகு ஆவலோடு எதிர்பார்த்து ரசிகனாக காத்து கொண்டிருக்கிறேன். நான் வாழ்த்துவதெல்லாம் எக்ஸலன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அவார்டு வாங்கிய திரு சங்கர் அவர்கள் அந்த படத்தில் எக்ஸலன்ஸ் ஆஃப் வேர்ல்டு குளோப் அவார்டு வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி சார், I'd also like to request Jayam Raja sir to share a few words. Raja sir, some few words in Director Shankar sir. அர்ஜுன் சார் ஜெய்ஹிந்த்னு படம் பண்ணாங்க. அதுக்கு வந்து அப்பா ஒரு பார்ட்னர் செயின்ராஜன். அந்த படம் பண்ணும்போது சும்மா அர்ஜுன் சார் எப்படி இருக்காங்க, ஜென்டில்மேன் ரிலீஸ் அந்த டைம் ஒரு ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வாங்க, அர்ஜுன் சார் என்ன லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி என்ன சும்மா அனுப்பிச்சாங்க. ஒரு சின்ன வயசில் அன்றைக்கி என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள். ப்ரிவ்யூ இன்னும் உலகம் வந்து அந்த படத்தை கொண்டாடல, ஜென்டில்மேன். ஆனால் நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அன்னைக்கு. என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அது. இதுதான் கமர்ஷியல் சினிமா, இதுதான் சென்சிபிள் சினிமா, இது கண்டிப்பாக வந்து உலகத்தையே புரட்டி போட போதுன்னு அன்றைக்கி நினச்சேன். நான் இப்படி ஒரு படம் என்னைக்காவது லைஃப்பில் பண்ணணும்னு அன்றைக்கி நினச்ச நாள் அது. டோட்டலாக தமிழ் சினிமாவை வேறு பாதை கொண்டு போய், அது வேறு விஷயம், என்ன வேறு பாதை கொண்டு போய் என்னை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண வச்சது. அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னுடைய வேலாயுதம் படம் பண்ணும்போது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். சார் வந்து தேய்ச்சி அது தொடாத பக்கங்கள் கிடையாது. அதை நான் பயந்துகிட்டே பண்ணேன். வேலாயுதம் விஜய் சார் வச்சு பண்ணும்போது பயந்துகிட்டே பண்ணேன் நான். சார் வந்து என்னை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து, சூப்பராக பண்ணிட்டேன், அந்த கிளைமேக்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சியான்னு சொன்னது லைஃப்பில் மிகப்பெரிய விருது அது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படமும் பார்க்க இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு டயலாக்லேருந்து ஒவ்வொரு விஷுவல்லேருந்து எல்லாமே. சார் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அன் இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜா சார். அண்ட் விக்ரம் சார், யூ ஹேவ் டு சே சம்திங் நவ. சங்கர் சார், எனக்கு தெரிஞ்சு வேட்டா ஒர்க் ஷாப்லேருந்து அங்கே மட்டும் இல்லை, ஈவன் அமெரிக்கா இப்போ கூட இந்த படம் பண்ணுற போதும் இந்த படம் பண்ணுற போதும் ஐ ஹர்ட் so many stories of அவங்க வந்து எப்படிங்க அவங்களால திங்க் பண்ண முடியுது, எங்களால் இதெல்லாம் திங்க் பண்ண முடியல. லைக் அவர் பண்ணுற ஒவ்வொரு யுக்தியும், லைக் அந்த ஐயில் கூனன் பண்ண கேரக்டருக்கு அவர் திங்க் பண்ணுற சில விஷயங்கள். அதே மாதிரி சிஜியில் வந்து நம்ம அந்த சாங்ஸ்க்கு நம்ம மெரசல் லைட்டன் சாங்கில் வந்து அந்த பைக்காக மாறுறது, அந்த விஷயம்லாம் அவர் சொல்லுவார். அவரே ப்ரூஃப். ஹில் பி ஏபிள் டு டெல் யூ பீப்புள் ஃப்ரம் அப்ராட் எப்படிங்க இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் உங்களுக்கு தோணுது, எங்களுக்கு ஏன் இதெல்லாம் தோண மாட்டேங்குதுன்னு சொன்னது. ஐ திங்க் ஹீஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம். சங்கர் சார் மட்டும் இங்கே இல்லாமல் ஹாலிவுட்டில் இருந்தால் ஐ டோன்ட் நோ வாட் யூ வுட் ஹவ் பிகம். பட் though it's his loss, I think it's our gain that அவர் இங்க இருக்காரு. Thank you very much. With all of this, it's time for you to talk now. Shankar sir, what do you want to share with us now? எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க எல்லாரும் சொன்ன பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்படணுன்னு நான் புரியுது. எனக்கு அதை மெயின்டைன் பண்ணணும். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் கேபி சார். இன்றைக்கி அவர் பேரில் அந்த அவார்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் சொல்லலை. உண்மையிலேயே நான் நுழைஞ்ச காலகட்டத்தில் ஒரு 30-35 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரே டைரக்டர் கேபி சார் தான். ஃபுல் ஃபார்மில் இருப்பார். ஸோ அவரை பார்த்து நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷனோடு வந்தேன் நான். ஒரு 20-22 வருஷம் போயிடுச்சு. ஆனால் அவர் பண்ண அந்த எண்ணிக்கையில் அவர் பண்ண அளவுக்கு படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணல. அப்படி பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் இருக்கார். நான் இன்னமும் அவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு தான் நான் போக வேண்டிய ஒரு நிலமையில் இருக்கேன். அதே மாதிரி படம் டைரக்ட் பண்ணும்போது கேபி சாரை பார்த்து அந்த டைரக்ஷன் டச், கேபி சார் டச் அந்த மாதிரி நம்ம படத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜென்டில்மேனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாட் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த கிச்சா சுசிலான்னு ஒரு அப்பளத்தில் வந்து ஒரு டிசைன் போட்டு அதை பொறிக்கிற மாதிரி ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பேன். அவங்க அந்த கிச்சா சுசிலா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன ஒரு பிரேக் வரும். அப்போது என்ன பண்ணுவோம், இந்த அப்பளம் கீழே விழுந்து ஸ்லோ மோஷனில் நொறுங்குற மாதிரி ஷாட்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து கேபி சாரோட இன்ஸ்பிரேஷன் தான்.
அப்புறம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது இது என்ன அது அவருடைய டச்சு, அதையே நம்ம ஏன் ட்ரை பண்ணுறோம், பண்ணக்கூடாது, அது தப்பு, சரி நமக்கு என்ன வருதோ அதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் விட்டுட்டேன். அதே மாதிரி எந்திரன் படம் பார்த்துட்டு கேபி சார் எனக்கு வந்து ஒரு 2 பக்கத்தில் ஒரு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு அது வரைக்கும் அவர் என்னை அவ்வளோவா பெருசாக பாராட்டினதில்லை. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் அனுப்பிச்ச அந்த பாராட்டு கடிதம் இன்றைக்கி வரைக்கும் நான் பொக்கிஷமாக வச்சிட்ருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அவர் பேரால் கிடைக்கிற அவார்டை நான் வந்து பொக்கிஷமாக வச்சுக்குவேன். பிஹைண்ட் வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எல்லா படங்களை பற்றியும் எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக எழுதுகிறாங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் அடையாளம் கண்டுபிடிச்சி அதுக்கு மதிப்பு கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா படங்களை பற்றின எல்லா விவரங்களையும் வந்து ஒரு அப் டு டேட்டாக வச்சுருக்காங்க. இப்போ 2.0 ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகும்போது ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வந்து இந்த ஃபாரின் டெக்னீஷியன், விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர், அந்த அனிமேட்ரானிக்ஸ் அது பண்ணுறவங்க, லைக் ப்ராஸ்தட்டிக்ஸ், மேக்கப், இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வந்து நாளைக்கு என்ன ஷூட்டிங்கு, நாளைக்கு எங்கே ஷூட்டிங் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட் எய்ட் இல்லை கொஞ்சம் சேஞ்செல்லாம் இருக்குது, நாங்கள் சொல்கிறோம், பரவாயில்ல நோ ப்ராப்ளம், நாங்கள் பிஹைண்ட் வுட்ஸில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அப் டு டேட் எல்லாத்தையும் விரல் நுனியில் வச்சுருக்கிறாங்க. திறமசாலிங்களை வந்து தேடி கூட்டு வந்து மரியாதை கொடுத்து விருது கொடுத்து அழகு பார்க்குறாங்க. ஐ ரெஸ்பெக்ட் திஸ் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ்.